உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருன்னு கேக்குறேன்ல. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. பயந்துட்டீங்களா? ஏன் ஆதி இப்படி பண்றீங்க? சாரி ஆதி, வலிக்குதா? சாரி ஆதி. என்ன பாரதி வலிக்குதான்னு கேக்குறீங்க? என் இதயத்துக்குள்ள நீங்க தானே இருக்கீங்க. நீங்களே நடிச்சா எப்படி பாரதி? எனக்கு வலிச்சா உங்களுக்கு தானே வலிக்கும். போங்க ஆதி, நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா? இருட்டுல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சரி சரி, ஓகே ஓகே. யாராவது இருட்டுல இப்படி பேய் மாதிரி வந்து உட்காருவாங்களா? என்ன பண்றது, எனக்கு தூக்கம் வரல. வெளியே வந்து பார்த்தேன், இங்க ரொம்ப அமைதியா இருந்தது. அப்படியே வந்து உட்கார்ந்துட்டேன். ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? எனக்கும் தான் தூக்கம் வரல. எழுந்து பார்த்தா பக்கத்துல உங்களையும் காணோம். அதான் உங்களை தேடிட்டீங்க வந்தேன். நல்ல வேளை நீங்க இங்க தான் இருக்கீங்க. சரி பாரதி, ஏன் என்னாச்சு? என்னன்னே தெரியல ஆதி, மனசே சரியில்லை. ஏன் பாரதி, என் வீட்டு ஆளுங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? ஆமா ஆதி, ஆனா எனக்கு மத்தவங்கள பத்தி கூட கவலையே இல்லை. அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அவங்க அப்படிதான் பாரதி. ஆனா மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு பாசம் இது மட்டும்தான். அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாரதி. நானும் அதை அம்மா கிட்ட கேட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் தான் பார்க்குறேன். அவங்க போக்கில் அப்படியே விட்டுறணும் பாரதி. சீக்கிரமா சரியாயிடுவாங்க. புரியுது ஆதி, அம்மா நல்லவங்க தான். ஆனா நீங்க சொல்றது எனக்கு தெரியாம இல்ல பாரதி. ஆனா அம்மா அவங்கள ரொம்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்து அவங்க யாருன்னு புரிய வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. வேற ஆப்ஷனும் இல்லை பாரதி. அதனாலதான் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கும் மத்தவங்கள பத்திலாம் எந்த கவலையும் இல்லாதே. அம்மா சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க பாரதி. சரி, வேற ஏதாவது பேசலாமா? போர் அடிக்குது. என்ன பாரதி? ஆதி, குல்ஃபி ஐஸ். குல்ஃபி ஐஸா? இந்த நேரத்துல வந்து ரோட்ல வைக்கிறாங்க? போங்க ஆதி, குல்ஃபி ஐஸ் பத்தி கூட உங்களுக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நடுராத்திரியில குல்ஃபி ஐஸ் வாங்கி வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிடுவேன் தெரியுமா? சூப்பரா இருக்கும். அவ்வளவுதானே பாரதி? வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் தானே வேணும்? நான் கடையவே வாங்கிட்டு வரேன். ஓகே, நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்தாலும் நான் சாப்பிடுவேன். வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.